ஹாய். என் பையன் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப நாளாக அவனுக்கு ஒரு ரோஸ் செடி வேணும், அதுவும் பன்னீர் ரோஸ் செடி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ இன்றைக்கி அவங்க அப்பா எங்கேயோ போனப்போ அவனுக்கு இந்த பன்னீர் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா உயரமாகவே இருந்துச்சு செடி. ஸோ ஒரு 8க்கு 8 பேக்கில் ஹாஃப் பேக் மட்டும் போட்டு மண்ணும் கொஞ்சமாக மேலாப்பில் கொக்கோ பீத்தும் போட்டிருக்கேன். ஏன்னா வாட்டர் வந்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் வெர்மி காம்போஸ்ட்டு வீட்டில் இது பண்ணுற காம்போஸ்ட் வரும். அப்பப்போ கொஞ்சம் மண்ணுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்து 1 மந்த்துக்குள்ளே 3/4 பேக் வந்துடும். ஸோ இப்போதைக்கு ஹாஃப் பேக் போட்டு வச்சுருக்கேன். சரி, பையனுக்கு கேட்டோடனே வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா பேக்லேருந்து இது எடுத்து கொடுத்தாரு. நான் வந்து மணி பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய இடத்துலேருந்து மணி பிளான்ட் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்துலாம் வாங்கிட்டு வந்து வச்சு நான் பண்ணாத அட்ராசிட்டியே கிடையாது. எப்படி வச்சாலும் ஒரு 2 வீக்ஸ் வரும், இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு எல்லாம் எல்லோயிஷ் ஆகி காஞ்சி போயிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ எனக்கு வந்து சேப்போ நமக்கு மணி பிளான்ட்டே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இன்றைக்கி என்னமோ தெரில, அந்த கடையில் மணி பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். நல்லா இருந்துச்சு. பையன் கேட்டான்னு பையனுக்கு மட்டும் வாங்கிட்டு வர நம்மளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று செய்கிறப்ப என்கரேஜ் பண்ணுறாங்கல்ல, அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காக இருந்தது. எனக்கு இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நான் எங்கள் வீட்டு பால்கனியில் தான் வச்சுருக்கேன் செடியெலாம். மேலே மொட்டை மாடியில் வச்சுருந்தா மேலே வாட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பைப்பு. இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு போய் வச்சு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிலேயே செட் பண்ணிட்டேன். என் பெரிய ப்ராப்ளமே இதோ இருக்குது பாருங்கள், ரோடு. சாதா ரோடில் இங்கே ஒரு முச்சந்தி, இந்த இடத்துல ஒரு முச்சந்தி, இந்த இடத்துல ஒரு முச்சந்தி. ஸோ 3 முச்சந்திக்கு நடுவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனி. மண் வந்து ஒரு நாளைக்கு மண்ணில் தூசியில் என்னென்னலாம் முடியுமோ எல்லாம் வந்துடும். எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் எவ்வளோ நம்ம கழுவி விட்டாலும் வந்து சரிப்பட்டே வராது. நான் செடிகளில் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே இந்த பாருங்கள், எவ்வளோ டஸ்ட்டு. நம்ம ஒவ்வொரு செடியும் துணி வச்சு தொடச்சா வந்து துணி ஃபுல்லாக அழுக்காயிடும், அவ்வளோ டஸ்ட்டு. இது எல்லாத்தையும் மீறி தான் இங்கே செடி வளர்க்கணும். அப்பப்போ செடியை குளிப்பாட்டிகிட்டே வேற இருப்பேன். பார்க்கலாம் எப்படி அடுத்தடுத்த செடி வருதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நித்தியமல்லி பூத்துருக்கு. ஹாய். என் பையன் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப நாளாக அவனுக்கு ஒரு ரோஸ் செடி வேணும், அதுவும் பன்னீர் ரோஸ் செடி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ இன்றைக்கி அவங்க அப்பா எங்கேயோ போனப்போ அவனுக்கு இந்த பன்னீர் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா